சுகருக்கு ஏற்ற மாதிரி தேன் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வேர்க்கடலையை வச்சு ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். ஐஸ்கிரீமுக்கு தேவையான பொருள் வந்து வேர்க்கடலை 1 கப்பு, மெஷரிங் கப்பில் 1 கப்பு வேர்க்கடலை, கொக்கோ பவுடர் வந்து 1/2 கப் எடுத்திருக்கோம், முந்திரி பருப்பு எடுத்திருக்கோம், 2 ஸ்பூன் பட்டர், ஒரு தேங்காய் மூடி எடுத்திருக்கோம், ஐஸ் ஸ்டிக் 4 எடுத்திருக்கோம், 4 டம்ளர் ஒரே அளவுக்குள்ள எடுத்து வச்சுருக்கோம், சுத்தமான நாட்டு தேன் எடுத்து வச்சுருக்கோம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணோம்னா அதில் மேலே இருக்கிற தோல் வந்து ரிமூவ் ஆயிடும். அதுக்காக நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த தோலை தனியாக நம்ம எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதில் ஒரு முடி தேங்காவை தேங்காய் பால் எடுத்துக்கலாம். சில்லு எடுத்துட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் எல்லாத்தையும் போட்டுட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா திக்காக மட்டும் பால் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. பாதி கடலையில் மட்டும் தோல் எடுத்தாச்சு. இப்படி போட்டால் தான் ஐஸ்கிரீமோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு குறைகாரன்னு அரைச்சிட்டு அப்புறம் தேங்காய் பால், நாட்டு சக்கரை, கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ போய் இதை போய் குறைகாரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட தேன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சுகருக்கு ஏற்ற மாதிரி தேன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் பால் இதோட ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம்.
பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து இந்த 4 கிளாஸில் ஊற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 4 கிளாஸ்லேயும் ஊற்றிக்கலாம். ஐஸ் ஸ்டிக் வச்சுக்கலாம். இதை ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாட்டரை ஊற்றி வச்சுக்கோங்க. மேலே டாப்பிங்ஸ்க்கு முந்திரி பருப்பை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்டர் லேயர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் போட்டுட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், நாட்டு சர்க்கரை இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு மேலே வந்து அவுட்டர் லேயருக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நாட்டு சர்க்கரை, இது கூட லைட்டாக வாட்டர். நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஐஸ் எடுத்து ஐஸ் மேலே அவுட்டர் லேயர் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி நாளைக்கும் பண்ணிட்டு பார்க்கலாம்.
இப்போ இந்த ஐஸை வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். வேர்க்கடலை ஐஸ்கிரீம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.